அம்மா எப்போதும் போல் டே ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கும் 5:30க்கு எழுந்திரிச்சோம். மார்கழி 3வது நாள். என் வீட்டுக்குள்ள இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அத்தை கூட சேர்ந்து ஸ்கூல் போயிருந்தோம்ல, அந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ கரெக்டாக 6:52. அம்மா எப்போதும் போல் டே ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கும் 5:30க்கு எழுந்திரிச்சோம். மார்கழி 3வது நாள். என் வீட்டுக்குள்ள இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா இன்னும் எந்திரிக்கல. சமையல் வேலை எல்லாமே காலையிலே முடிஞ்சது. நேற்று செஞ்ச பாகற்காய் குழம்பு இருக்குது. அம்மா இன்னைக்கு அரிசி ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். குருணை அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், பச்சரிசி எல்லாமே கலந்து 1.25 பொடி இல்லாட்டி 2 பொடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. அம்மா இந்த அரிசியை அம்மாச்சி எப்போதுமே காலைல வீட்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி ஏதாவது தேவைப்படும் போது அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அலசி அரைச்சி வச்சுருக்க சொன்னாங்க. சாயங்காலம் அப்பா கடைக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. இது உளுந்து. இது ரெண்டையுமே இன்றைக்கி ஊற வச்சு வைக்கணும். இப்போ என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா, யார் எந்த வேலை செஞ்சாலும் சரி காலையில் ரொம்ப எனர்ஜியாக கொஞ்சம் ஸ்பீடாக செய்வோம். அதனால் நான் இப்போ செய்ய போகிற வேலையை காமிக்கிற பாருங்க. கத்தி தீட்ட போகிறேங்க. பெரிய பில்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, விளக்கு மாதிரி தான் கிழிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வீடியோவில் சொன்னேன் இல்லை, அன்னையிலேருந்தே டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1 மணி நேரம் நான் கிழிச்சிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் 1 நாளுமே அதை சேர்த்து வச்சு எப்போ சேல் பண்ணுறோமோ அப்போ நம்ம கையில் 250 300 கிடைக்கும்போது யாரையும் எதிர்பார்க்காம செலவுக்கு நம்ம கையில் நம்ம உழைப்பில் இருக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வேலையுமே ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம உட்காந்துக்கிட்டே செய்கிறனால முதுகு தண்டு அப்புறம் ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்குங்க. என்ன இருந்தாலும் யாரையுமே சிரமப்படுத்தக்கூடாது. நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை அப்பா அம்மாவையோ யாரையும் சிரமப்படுத்தாமல் நம்ம உழைப்பில் வருதில்ல, ஹாப்பி தான். அதனால் காலையிலே செஞ்சிட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரமோ என்னமோ இவ்வளோ கிழிச்சிருக்கேன். அம்மாச்சி வருவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அரிசியெல்லாம் அரிச்சிட்டு ஊற வச்சு கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. தலையில் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. தேஜுமே இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். ஊற வச்சுருக்காங்க. அஞ்சு கொடுத்துருக்கியே திருக்காரு. நம்ம அத்தை கூட சேர்ந்து ஸ்கூல் போயிருந்தோம்ல, அந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கிற பொண்ணுங்க படிக்கிறாங்கல்ல நிறைய பேர். அத்தையோட பையனை கூட நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளாஸ்க்குள்ளே போக வச்சுட்டு வந்தோம்ல, நல்லா இருந்துச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டிலே படிக்கிறியா? இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறீங்களா? ஆனால் கற்றுக்கணும். கற்றுக்குறியா? அதெல்லாம் கற்றுக்கணும். சரிம்மா, அதெல்லாம் சரி, அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்குறியா? ஒடிசா போவேண்ணா? அப்புறம் தமிழ்நாட்டில் படித்தா ஒடிசாவில் என்ன வேலை? ஒடிசா போகணுமா? ஒடிசாவில் தான் படிக்கணுமா? சரி. உன் கூட விளையாடுறது சித்தப்பா இருக்காங்கிறதுக்காக ஒடிசா போகணுமா? டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் அதே வேலையை செஞ்சேன். அதுக்கப்புறம் மோட்ரு ஓடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் போய் தண்ணி தூக்கிட்டு வந்தோம். அவசரமாக நடப்போங்களா, வெளியவே வச்சு வெளியே கமுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் மூடி வச்சுருவேன். இப்போ உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்.
போன அவசரத்தில் கத்தி கூட எடுத்து வைக்கல. தேஜும் என் கூட சேர்ந்து ஒரு சின்ன குடத்துல 2 நட தண்ணி தூக்குனா அவள் ட்ரெஸ்ஸும் ஈரும். வெளியே கழட்டி வச்சாச்சு. இப்போ வெளியே அந்த இடத்த கூட்ட போகிறேன். இதெல்லாம் விளக்குமாறு கிழிச்ச மாட்டேங்க சரிங்களா, தனியாக ஒரு இடத்துல எடுத்து வைப்பேன். சாயங்காலம் எங்கள் ஊர் பசங்களோ இல்லாட்டி அப்பாவோ ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் குளிர் காய்வாங்க, அதனால் தனியாக வச்சுருக்கேன். போன வீடியோவில் எங்கள் ஊரில் தண்ணி வரல, நான் மோட்ரு பம்பில் தான் போய் துணி அலசுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதையுமே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மோட்ரு பம்ப்லேருந்து தண்ணி வர்றதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும், அதையும் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அலசுறதுக்காக அவங்க மோட்ரு போட்டிருந்தாங்க. அலசி முடித்தோடனே நிப்பாட்டுற டயத்தில் சடனாக எடுத்தேன். கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் சமையல் வந்து ரசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். இன்றைக்கி துணி துவைக்க போயிருந்தோம் இல்லைங்க, அங்கே நிறைய வாழை மரம் இருக்குது. வாழைத்தார் வெட்டியிருப்பாங்க போல், நல்ல காய். அம்மா ரசம் வச்சு வாழைக்காய் பொரிக்க சொன்னாங்க, அதுதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெட்டை காய் ஒட்டி இருக்குல்லங்க, அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்க? வாழைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வேக வைக்க போகிறேன். சுடுதண்ணி காய வச்சு எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா தூங்கிட்டா, எப்போ எந்திரிக்க போகிறான்னு தெரியல. பாதி வேலையை முடிச்சுட்டேன். நேற்று மாதிரி சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போது தான் போய் குளிக்கணும். இப்போ வந்து ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருந்தேன், ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, ஆனால் வெந்துடுச்சு. ரசத்துக்கு தேவையான மசாலாவும் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வாழைக்காவை உள்ளே கேஸ்லேயே தாளிச்சிடுவேன். ரசமும் உள்ளே வச்சிடலாம், அதனால் ஒலை வச்சுட்டு அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து ரசம் வச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். என்னோடய வீட்டில் வந்து நைட்டு ஒரு குழம்பு வச்சோம் அப்படின்னா அது மறுநாள் காலைல வரை இருக்கும், மறுபடியும் நைட்டு தான். ஆனால் காலையில் 3-4 மெனு, மதியம், நைட்டு அந்த மாதிரி செஞ்சுமே அவங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, மருமகளுக்கு மட்டும் வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு பட்டம்தான் எல்லாருக்கிட்டேயுமே தோணுது போல். நம்மளையெல்லாம் மனுஷியாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்போது இதை சொன்னேன் அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு வந்துமே நல்ல வேலை செய்கிறேன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. என்னை விடவே இன்னும் நிறைய வேலை செய்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேல்யூமே இருக்க மாட்டேங்குதுன்னு சின்ன வருத்தம். ஒன்று அந்த மாதிரி அதிகமாக வேலை செய்கிறவங்க இருக்கிற வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம். அது முடியலையா, அவங்கள இதை செய்யலை அதை செய்யலைன்னு குறை சொல்லாமல் இருக்கலாம். அதையாவது ஃபாலோ பண்ணணும். ரசம் தாளித்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். முறை கூட்டிருச்சு, கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. சாயங்காலம் 4:30 ஆகிடுச்சு. பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சமையல் வேலை முடியலை. சாப்பாடே வெந்துடும் போல். டைம் இப்போவே 5:12. இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும். வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பியில். அம்மாவே வந்துட்டாங்க. டைம் 5:45ங்க. சாப்பாடு வடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் குளிக்க போகணும். பாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவளுக்கு கலந்து வச்சுருந்த சுடு தண்ணியை மறுபடியும் காய வச்சுருந்தேன். அதில் தான் போய் குளிச்சுட்டு வர போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி குளிக்கிறதுக்கே ஒரு 6:30 ஆகிடுச்சுங்க. நைட் டைமில் குளிச்சனால தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.